டிசம்பர் 24, 1999ஆம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் ஹைஜாக் பண்ணப்படுது. IC-814 என்ற விமானத்தை பாகிஸ்தானி தீவிரவாதிகள் நேபாளில இருந்து கடத்துறாங்க. இந்த சம்பவத்தை தான் டாக்குமெண்ட்ரியா நெட்ஃபிளிக்ஸ்ல சமீபத்துல IC-814 அப்படிங்கிற பெயர்ல சீரீஸா வெளியிட்டிருக்காங்க. ஆனா இந்த வெப் சீரிஸ்ல ஏகப்பட்ட சர்ச்சைகள், உண்மை சம்பவத்தை அப்படியே திரிச்சு சொல்லிட்டீங்க என்று குற்றச்சாட்டுறாங்க மக்கள். இதையடுத்து நெட்ஃபிளிக்ஸ்னுடைய கண்டென்ட் ஹெட்டுக்கு சம்மன் அனுப்புறாங்க இந்திய அரசாங்கம். அப்படி இந்த சீரீஸ்ல என்னதான் பிரச்சனை, என்ன ஃபேக்சுவல் எரர்ஸ் இருந்துருச்சு என்பது கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் வாங்க. பேசிக்கா இந்த வெப் சீரிஸ்ல என்ன ப்ராப்ளம்னா, உள்ளதை உள்ளபடியா சொல்ல வேண்டியதான உங்களுடைய கடமை. இது ஒரு உண்மை சம்பவம் தான் சொல்றீங்க. 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நேபாளில இருந்து கடத்தப்பட்ட IC-814 விமானத்தினுடைய உண்மை கதையை அப்படியே படம் பிடித்து காட்ட வேண்டியதான் உங்களுடைய வேலை. இந்த டைரக்டர் அனுபவ் சின்ஹா உள்நோக்கம் கொண்டு இந்த படத்தை நிறைய திருப்புகள் செஞ்சிருக்காரு. அவருக்கு ஏற்றவாறு கதைக்கும், அதாவது உண்மைக்கும் கதைக்கும் சற்றே ஒவ்வாதவாறு அவர் படத்தை எடுத்திருக்காரு என்பதுதான் அவர் மேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அப்போது உண்மையாக என்ன சம்பவம் நடந்தது என்பதை தனியாக ஒரு வீடியோல பார்ப்போம். இப்போ இந்த சர்ச்சையை மட்டும் பார்ப்போம். ஹைஜாக்கர்ஸ் 5 ஹைஜாக்கர்ஸ் அந்த பிளேனை கடத்துறாங்க. அவர்களுடைய பெயர்களை பாருங்களேன். சீஃப், டாக்டர், பர்கர், போலா மற்றும் சங்கர். இது எதுவுமே அவர்களுடைய உண்மையான பெயர் கிடையாது. உண்மையான பெயர் என்ன? மிஸ்ட்ரி ஜஹூர் இப்ராஹிம், சுன்னி அகமது குவாசி, ஷாஹித் அக்தர் ஷாஹித், ஷக்கீர் மற்றும் இப்ராஹிம் அத்தர். அவர்களுடைய பெயரை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த நான் சொன்ன 5 பேர் போலா, சங்கர், சீஃப், டாக்டர் மற்றும் பர்கர் என்ற பெயர்களை வச்சிருக்காங்க. மிஸ்ட்ரி ஜஹூர் இப்ராஹிம போலா என்ற பெயராலும், சுன்னி அகமது குவாசிய பர்கர் என்ற பெயராலும், ஷாஹித் அக்தர் ஷாஹித டாக்டர் என்ற பெயராலும், ஷக்கீர ஷங்கர் என்ற பெயராலும், இப்ராஹிம் அத்தர சீஃப் என்ற பெயராலும் அந்த சீரீஸ்ல முழுக்க அழைக்கிறாங்க. நேற்று வரைக்கும் இப்ராஹிம் அக்தரும் சுன்னி அகமதும் தான் இந்த பிளைட்டை கடத்தினாங்க என்று நம்பிக்கொண்ட இந்திய மக்கள் கிட்ட, அடுத்த தலைமுறை கிட்ட இந்த சம்பவம் நடந்தது என்று தெரியாத அடுத்தடுத்த தலைமுறை வந்துட்டே இருப்பாங்க இல்லையா, அவர்கள்கிட்ட நீங்க என்ன கடத்துறீங்க? போலா, சங்கர், பர்கர் மற்றும் சீஃப், டாக்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிளைட்டை கடத்திருக்காங்க. பீகார்ல இருந்தோ இல்ல குஜராத்ல இருந்தோ இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர், இல்லைன்னா ஆந்திர பிரதேஷ்ல, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பேர் போலா, சங்கர் என்றெல்லாம் அழைப்பார்கள். இவங்க வந்து பிளைட்டை கடத்திட்டாங்க என்று கடத்துவது வரலாறு திருப்பி இல்லையா என்பது முக்கியமான கேள்வியாக வைக்கிறாங்க. இந்த வெப் சீரிஸை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன். இந்த சர்ச்சை எழுந்ததுக்கு பிறகுதான் பார்த்தேன். அப்போதான் அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவா, ஸ்கிரிப்ட் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம், டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்கலாம், ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த லேண்ட்மார்க் சம்பவம் இது, நாட்டையே உலகத்தையே உலுக்கிய சம்பவம் இது. இதை திரைப்படமாக ஆக்கும்போது எவ்வளவு கவனமாக எடுக்க வேண்டும் என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் மட்டும் தான் நம்ம சொல்ல போறோமே தவிர மூவி ரிவ்யூ நம்ம பண்ண போறது கிடையாது. ஆஸ் அ ஹோல் அது வெப் சீரிஸா பார்க்கும்போதே கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். மற்ற வெப் சீரிஸை விட இந்த ஒரு வெப் சீரிஸ் என்பது டைலாக கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், ஸ்கிரீன் பிளேவா பெட்டரா பண்ணிருக்கலாம் என்பதுதான் எல்லா மக்களுக்கும் தோணும் பார்க்கும்போது. ஆனா அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய பிரச்சனை டெரரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, தீவிரவாதிகளை ஹியூமனைஸ் பண்ணிருக்காங்க. அவர்களுக்குள்ள ஒரு மனித தன்மை ஊஞ்சல் ஆடுது தெரியுமா என்பது போல் சித்தரிச்சிருப்பாங்க. ஹைஜாக்கர்ஸ் பேசஞ்சர்ஸோட உட்காந்துக்கிட்டு அந்தாக்ஷரி விளையாடிட்டு இருக்காங்க. நம்ப முடியுதா? அங்க என்ன பண்ணிருப்பாங்க? 2 நபர்களை கத்தியால குத்திருப்பாங்க, ஸ்லைஸ் பண்ணிருப்பாங்க ஒருத்தருடைய கழுத்தை. அந்த கழுத்து வெட்டுப்பட்ட நபரை துபாய் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில தூக்கி போடுவாங்க. இதையெல்லாம் பார்த்த அந்த கேபின் க்ரூவும் பொதுமக்களும் எப்படி அந்த தீவிரவாதிகளோட, ஹைஜாக்கர்ஸோட அந்தாக்ஷரி விளையாட முடியும்? யாராச்சும் லாஜிக்கா அந்த மாதிரி எடுப்பாங்களா என்பதுதான் டைரக்டர் அனுபவ் சின்ஹாவை பார்த்து கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு. அப்படியே நம்ம ஸ்டோரியோட டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். காத்மாண்டுல இருந்து கடத்தப்பட்ட ஃபிளைட் டெல்லிக்கு வர வேண்டும். ஆனா மாறாக ஹைஜாக்கர்ஸ் என்ன சொல்றாங்க? டைவர்ட் டு காந்தஹார், ஆப்கானிஸ்தான் போங்க என்று பைலட் கிட்ட சொல்றாங்க. பைலட் என்ன சொல்றாரு? ஃபியூவல் இல்ல, அவ்வளோ நம்ம கிட்ட ஃபியூவல் கிடையாது, நம்மளால காந்தஹார் வரைக்கும் போக முடியாது என்று சொன்னாங்க. ஸோ அதற்கு முன்னதாக காந்தஹார் வரைக்கும் போக முடியாது, அமிர்த்சர்லயாவது நம்ம ரீஃபியூலிங் பண்ணிக்கலாம் என்று அமிர்த்சர்ல விமானம் தரையிறக்கப்படுது. அங்க ஒரு சில நிமிடங்கள் தான் விமானம் இருக்கு. உடனே டேக் ஆஃப் பண்ணி லாகூருக்கு போறாங்க. லாகூர்ல ஆரம்பத்துல இந்த விமானத்துக்கு கிளியரன்ஸ் கிடைக்கல, அதுக்கப்புறமா கிளியரன்ஸ் கிடைச்சு அங்க தரையிறக்கப்படுது, ரீஃபியூலிங் பண்றாங்க. ரீஃபியூலிங் பண்ண விமானத்தை லாகூர்ல இருந்து ஆப்கானிஸ்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஆனா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ உடனே உங்களால வர முடியாது, லைட்டிங் கிடையாது, நீங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே லாகூர்ல இருந்து துபாய்க்கு அந்த விமானம் போகுது. துபாயில தான் இந்த தீவிரவாதிகள் கத்தியால குத்தப்பட்ட ஒரு நபரை அப்படியே விமானத்தை தூக்கி வெளியில வீசுவாங்க. குழந்தைகளையும் பெண்களையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அதற்கு பிறகு துபாயில இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு அந்த பிளேன் சென்று சேருகிறது. ஆப்கானிஸ்தான்ல தான் அந்த விமானம்
டிசம்பர் 31, 1999 வரைக்கும் அந்த விமானம் நிறுத்தி வைக்கப்படுது. இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியிலுமே பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டையும் இந்திய உளவுத்துறையையும் ரொம்பவே சிறுமைப்படுத்தி பேசியிருப்பாங்க. இந்திய அரசாங்கம் இந்த பிணை கைதிகளை மீட்கிறதுல ரொம்பவே சுணக்கம் காட்டியிருக்காங்க, அவ்வளவு துரிதமாக செயல்படவில்லை போல அப்போது சித்தரிச்சிருப்பாங்க. என்ன காரணம் தெரியுதா? அப்போது இருந்தது அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய கவர்மெண்ட் ஒன்னு, ரெண்டாவது கோலிஷன் கவர்மெண்ட். கோலிஷன் கவர்மெண்டால, ஒரு கூட்டணி அரசாங்கத்தால எந்த ஒரு முடிவையுமே விரைவாக எடுக்க முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் அந்த ஒரு மூவில பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் ஹைஜாக்கர்ஸ் கடத்தப்பட்ட பேசஞ்சர்ஸ் கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்களுடைய அரசாங்கத்துக்கு உங்களை பத்தி கவலை கிடையாது, நெகோசியேஷனே நடக்கல, பேச்சுவார்த்தை நடக்கல, உங்களை அப்படியே விட்டுற போறாங்க என்று மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. உண்மை சம்பவத்தை சொல்றோம் என்கிற பெயர்ல அப்போது இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய கவர்மெண்ட் பத்தியும் பாஜகவை பத்தியும் தவறான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பது இந்த சீரீஸினுடைய பிரதான கொள்கையாவே இருந்திருக்கு. மீண்டும் மீண்டும் இதை சொல்வதன் மூலம் அவங்க இன்னொன்னு நிறுவ ட்ரை பண்றாங்க. என்ன? எப்படி அப்போது வாஜ்பாய் அரசாங்கம் கூட்டணி ஆட்சியாக இருந்ததோ இப்போது மீண்டும் மோடி அரசாங்கம் கூட்டணியால் இயங்குகிறது. அப்போ இப்போ மோடி அரசாங்கத்தால தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது, கூட்டணி ஆட்சியால இந்தியாவுடைய பாதுகாப்புல கவனம் செலுத்த முடியாது என்பதை எப்ப தெரியுமா நமக்கு புரிய வருது? இந்த டைமிங் பாருங்க, எப்போது சீரீஸ் வெளில வருதுன்னு பாருங்க, இந்த டைமிங்கை நீங்க கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் அதனுடைய உள்நோக்கம் புரிய வரும். இந்த டைரக்டருடைய உள்நோக்கம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய படம் எடுத்திருக்காரு அவரு, அந்தந்த படங்கள்ல ஹிந்து சொசைட்டியை டிவைட் பண்ற மாதிரியும் நிறைய இந்த மாதிரி கருத்துக்களை அவர் பதிவிட்டே வந்திருக்காரு அவருடைய படங்கள்ல, அவருடைய படைப்புகள்ல. இந்த டைரக்டர் அனுபவ் சின்ஹா இஸ் நோன் ஃபார் கான்ட்ரவர்சிஸ். சர்ச்சைக்காகவே பேர் போன டைரக்டர்னா அது அனுபவ் சின்ஹா. அவருடைய ஒரு படைப்பு இந்த ஐசி 814 என்றால் அது மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. இந்த வெப்சீரிஸ் முழுக்கவே பாத்தீங்கன்னா உண்மை சம்பவங்களுடைய ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா, அப்போது அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய ஃபுட்டேஜ், பேசஞ்சர்ஸ் ஃபுட்டேஜ், அந்த பேசஞ்சர்ஸுடைய உறவினர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருப்பாங்க அதோடைய ஃபுட்டேஜ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருடைய ஃபுட்டேஜ் என்று அனைத்து ஒரிஜினல் ஃபுட்டேஜையுமே அங்கங்க இந்த வெப் சீரிஸ்க்குள்ள சொருகிட்டே வந்திருப்பாங்க. அப்போ என்ன சொல்றாங்க? உண்மை சம்பவம் இதெல்லாம் நடந்திருக்கு, உண்மையை அப்படியே டாக்குமெண்ட்ரி படம் பிடிக்கணும் என்று சொல்பவர்கள் இன்னும் நிறைய திருப்புகளை இந்த படத்துக்குள்ள பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் அவருடைய மனசு என்ன தோணும்னா, இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப வீக்காக காட்டுவது, இந்தியன் யூனிட்டியை கொச்சைப்படுத்துவது, பாகிஸ்தானி தீவிரவாதிகளை குளோரிஃபை பண்ணுவது, அண்ட் மிக முக்கியமா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாகிஸ்தானி ஐஎஸ்ஐ சதியை கொஞ்சம் கூட டச் பண்ணாம அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க சீரீஸை. இது எல்லாத்தையும் கூட போனா போதும் விட்டுருலாங்க. ஒரு முக்கியமான சீன், ரொம்பவே பாதிச்ச ஒரு சீன், இப்படி இல்லாம ஹைஜாக்கர்ஸ் நடந்துப்பாங்க, இவ்வளவு தாராள மனப்பான்மை கொண்ட ஹைஜாக்கர்ஸா இருக்காங்க, ஹியூமனைஸ்டு வெர்ஷன் ஆஃப் டெரரிஸ்டா இருக்காங்க என்று என்ன வைத்த ஒரு சீன் எதுன்னா, இந்த கேபின் க்ரூல ஒரு பெண்மணி இருப்பாங்க, ஒரு ஏர் ஹாஸ்டஸ். அவங்க அவருடைய தந்தைக்கு உடம்பு சரியாம இருக்கும், எனக்கு ஃபோன் கொடுங்க, என் தந்தைக்கு நான் பேசணும் அப்படின்ட்டு அந்த ஏர் ஹாஸ்டஸ் கேட்பாங்க. அந்த ஹைஜாக்கர் உதவுவார் இவங்களுக்கு, கவலைப்படாதீங்க நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு, நான் ஃபோன் தரேன் என்று ஒரு ஹைஜாக்கர் எங்கேயாச்சும் சொல்லுவாங்களா? ஒரு ஃபோன் கால் கூட பிளேனுக்குள்ளேருந்து வெளியில போகக்கூடாது என்பது அவருடைய நோக்கமாக இருக்கும். ஸோ டெரரிஸ்ட கொஞ்சம் ஹியூமனைஸ்டு ஃபார்மாக, இவ்வளவு மனிதாபிமானம் உள்ள டெரரிஸ்ட் தெரியுமா, அவர்களுடைய நோக்கம் உங்களை காயப்படுத்துவது கிடையாது, அவங்களுடைய சக தீவிரவாதிகளான 3 தீவிரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது. இந்தியன் கவர்மெண்டுடைய நெகோசியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே வீக்கா இருந்திருக்கு என்பதையும் காட்டியிருப்பாங்க. இந்த 3 தீவிரவாதிகள் யாருன்னா, மௌலானா மசூத் அசர், அஹ்மத் ஓமர் சயீத் ஷேக் அண்ட் முஸ்தக் அஹ்மத் ஜர்கர். இந்த 3 தீவிரவாதிகளை நீங்க விடுவீங்க, ஹாஸ்டேஜஸை விடுவித்து விடுகிறோம் என்று அந்த ஹைஜாக்கர்ஸ் அறிவிக்கிறாங்க. இதையடுத்து இந்த நெகோசியேஷன் டாக்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு இந்த 3 தீவிரவாதிகளும் இந்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்றாங்க. எஞ்சி இருந்த க்ரூவை ஆப்கானிஸ்தான்ல இருந்து பத்திரமாக மீட்டு கொண்டு வராங்க. அப்போது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அங்க நேரில் சென்று அவர்களை வரவேற்று இந்தியாவுக்கு பாதுகாப்பாக கூட்டிட்டு வராரு. அண்ட் வெப் சீரிஸை எண்ட் பண்றப்ப முடிக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த விடுவிக்கப்பட்ட 3 தீவிரவாதிகளால இந்தியாவில் எக்கச்சக்கமான தீவிரவாத நடவடிக்கைகள் நடந்திருக்கு. இந்த 3 தீவிரவாதிகள் தான் இந்தியாவில் நடந்த தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு மாஸ்டர் மைண்டா செயல்பட்டவர்கள். இன்னும் என்னெல்லாம் அவங்க பண்ணாங்க என்று கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்று அது முடிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போது இருந்த வாஜ்பாய் அரசாங்கத்தை நீங்க சிறுமைப்படுத்தி காட்ட வேண்டும், கோலிஷன் கவர்மெண்ட் இப்படிதான் இருக்கும் என்று காட்ட வேண்டும், இப்போது இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டையும் மக்கள் அப்படி ரிலேட் பண்ணிக்கணும், அதான் உங்களுடைய நோக்கமா? ஒருவேளை இந்த 3 தீவிரவாதிகளை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் என்று இந்திய அரசாங்கம் அப்போது சொல்லியிருந்தால், அந்த பிணை கைதிகளுக்கு ஏதாவது ஆயிருந்தால் அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க? உங்களுக்கு இந்திய மக்களுடைய நலனை விட உங்களுக்கு அரசியல் தான் முக்கியமா, 3 தீவிரவாதிகளை விடுவிச்சா என்ன என்று கேட்டிருப்பாங்களா மாட்டார்களா? அந்த மூவியிலேயே ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நடிச்சவர் ஒன்று சொல்லுவாரு, ஒருவரை கொல்ல வேண்டும் என்றால் 100 முறை யோசிக்கலாம், ஆனா
ஒருத்தரை காப்பாற்றணும்னா ஒரு முறை கூட யோசிக்க தேவையில்லை. எங்களுடைய மக்களை நாங்க காப்பாற்றணும், அதற்காக இந்த 3 பேரை நாங்க விடுதலை செய்யறோம், எங்களுடைய மக்கள் பத்திரமாக மீண்டும் இந்தியாவுக்கு வந்தா போறோம் என்று சொல்லியிருப்பாங்க. அதான் வாஜ்பாய் அரசாங்கம் அப்போது செய்தது. நம்மளுடைய மக்கள் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என்பதை அவங்க பிரதானமாக கொள்கையாக கொண்டு மீட்டு கொண்டு வந்தார்கள். இப்ப இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடை எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் என்று அவங்களுக்கு வரையறை செய்வதற்காக ஒரு வழிமுறை இப்போது வரை கிடையாது, வரையறை கிடையாது. அதனால என்ன வேணா எடுக்கலாம், என்ன வேணா ரிலீஸ் பண்ணலாம், நம்மளை கேட்பார் ஆள் கிடையாது என்ற ஒரு எண்ண ஓட்டத்துல அப்படியே நிறைய சீரிஸ் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஃபேக் நியூஸ் உடைய கூடாரமாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். நிறைய ஃபேக் நியூஸ் பெடில் பண்றாங்க. இது மூலமாக வருங்கால சந்ததியினருடைய அந்த மைண்ட் கரப்ட் ஆகும் என்பதால் நம்முடைய முக்கியமான ஒரு ஆதங்கமாக இருக்கு. இது போன்ற எண்ணற்ற திரைப்படங்கள் இனிமேல் வரும். இப்போது பார்த்தீர்கள் என்றால் நெட்ஃபிளிக்ஸுடைய கண்டென்ட் ஹெட்டை சம்மன் பண்ணியிருக்காங்க இந்திய அரசாங்கம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அண்ட் இதுலயே பேச நிறைய இருக்கு. அடுத்த வீடியோல டீட்டெயிலாக இன்னும் இந்த வெப் சீரிஸ் என்ன பிரச்சனை, இது மாதிரியே இந்தியன் ஆங்கிள் இல்லாம பாகிஸ்தானி ஆங்கிள் பிலிம்ஸ் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு தவறு, இதற்கு ஏதாவது ஒரு வரையறை வேணும். இந்திய அரசாங்கம் கூடிய விரைவில் இதற்கு ஒரு வரையறை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோட இன்னும் ஒரு மிக முக்கியமான நியூஸுங்க. எமர்ஜென்சி என்ற ஒரு திரைப்படம், கங்கனா ரனாவத் அவர்கள் நடிச்ச ஒரு திரைப்படத்தினுடைய சென்சார் போர்டு சர்டிபிகேட் டிலே ஆகிட்டே இருக்கு. இது எந்த அரசாங்கத்துக்கு கீழே வரும்? மத்திய அரசாங்கத்துக்கு கீழே தான் வரும். மத்திய அரசாங்கம் IC 814க்கு நீங்க எழுதல சென்சார் போர்டு சர்டிபிகேட் டக்குன்னு கொடுத்துட்டீங்க. எமர்ஜென்சி எமர்ஜென்சி என்று 24 மணி நேரம் எமர்ஜென்சியை பேசுபவர்கள் யாரு? பாஜக அரசாங்கம். அப்பேற்பட்ட பாஜக அரசாங்கம் எமர்ஜென்சி தொடர்பாக ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அவர்களுக்கு நீங்க சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்க நீங்க இவ்வளவு டிலே பண்ணீங்கன்னா நீங்க பவர்ல இருந்து என்ன யூஸ்? உண்மை சம்பவத்தை அப்படியே எமர்ஜென்சியா எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் IC 814ல உண்மை சம்பவத்தை திருத்தி எடுத்திருக்காங்க. திருத்தி எடுத்தவர்களுக்கு நீங்க சென்சார் போர்டு சர்டிபிகேட் ஈஸியா கொடுத்துருவீங்க. ஆனா எமர்ஜென்சி படம் எடுத்தவர்களுக்கு சர்டிபிகேட் கிடையாதா? என்ன நியாயம் இது என்று கேட்கிறாங்க. எமர்ஜென்சி திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் போஸ்ட்போன் இருக்கு. எப்போ ரிலீஸ் ஆகணும்னு தெரியல, டிலே ஆகிட்டே இருக்கு. பவரை கொஞ்சமாவது யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. தமிழ்நாட்டில் திமுக பாருங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் நம்மளுடைய ஆளை போடு, அறநிலைத்துறை நம்ம ஆளை போடு, எல்லாத்தையும் நம்ம ஆளை போடு, அப்புறமா யாரும் நமக்கு எதிராக பேசுறாங்களோ ஏதாவது பண்ணி விடு அப்படிலாம் இருக்காங்க இல்லையா? அந்த அளவுக்கு இல்லைனாலுமே கொஞ்சமாவது பவரை யூஸ் பண்ணுங்க, மக்கள் நலனுக்காக உங்களுடைய பவரை யூஸ் பண்ணுங்க என்று கேட்டுட்டு இருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இது போன்ற சீரிஸ் அண்ட் ஃபேக் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஒரு வரையறை தேவை. இதையெல்லாம் சீக்கிரமாக மத்திய அரசாங்கம் பூர்த்தி செய்யும் என்று நம்புகிறோம். இந்த சம்பவம் தொடர்பாக இன்னும் டீட்டெயிலாக மைன்யூட்டா இந்த வெப் சீரிஸ் முழுக்கவே நம்ம டீகோட் பண்ண போறோம் அடுத்த வீடியோல. ஸோ அதுவரை சப்ஸ்கிரைப் டு பேசலாம் பேச அண்ட் ஸ்டே டியூன். வணக்கம். வந்தே மாத்திரம். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையா வரும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.